நீங்கள் இந்த சாஃப்ட் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா அதுக்கான அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு செகண்டில் பார்த்துருவோம். ஸோ இதான் சாஃப்ட் பாக்ஸோட எடுத்த லைட், இது சாஃப்ட் பாக்ஸ் இல்லாமல் அப்படிங்கிறத நான் காமிச்சேன். ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ நான் நார்மலாக 400 ISOவில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். ஈவன் உங்களுக்கு இன்னும் அதிகமான ISO வேணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 800 ISOவில், ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ நான் இப்போதைக்கு 400 ISOவில் எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ் தான் இது. ஸோ இதுதான் அவுட்புட். இதுக்கு முன்னாடி இருந்தது தான் நார்மல் லைட். ஸோ இந்த சாஃப்ட் பாக்ஸோட அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் செட்டை. நான் உங்கள் விஸ்வநாதன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப்ட் பாக்ஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் சாஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சிம்பெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். இது மேபி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் சாஃப்ட் பாக்ஸ் கிட்டு. இது வந்து ஒரு ஃபுல் லைட் ஸ்டாண்ட் ஒன்று வரும். ஸோ லைட் ஸ்டாண்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்பெக்ஸோட இந்த லைட், அதாவது 5 லைட் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தா தெரியும், 5 லைட்டோட ப்ளஸ் சாஃப்ட் பாக்ஸோட வரும். ஸோ இந்த சாஃப்ட் பாக்ஸ் வித் ஸ்டாண்டோட சேர்த்து நான் வாங்கின ரேட் என்ன, நான் என்ன ரேஞ்சுக்கு வாங்கினேன் அப்படின்னா ஒரு 4800க்கு நான் வாங்கினேன். பட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டோட சேர்த்தே நான் வந்து 4800க்கு தான் வாங்கினேன். பட் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 7000 கிட்ட ரேஞ்ச் இருக்கும், 7200 கிட்ட இருக்கும். பட் ஒன்லி இது மட்டுமே 7200 இருக்கும். ஸ்டாண்டு உங்களுக்கு தனியாக 1000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து அந்த கமெண்ட்ஸில் படித்தப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, அமேசானில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இன்க்ளூடட் கிடையாது, ஒன்லி இந்த பாக்ஸ் மட்டுமே 7200 கிட்ட போட்டிருந்துச்சு. ஸோ நான் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வாங்கணும், அதுவும் வித் செட்டோடையே வந்து 4800 ரொம்பவே வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த கூகுள் மேப்போட லிங்க் தரேன், இல்லை அந்த அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், வேணா வாங்கிக்கோங்க. நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கணும், இந்த ரேஞ்சை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ இது கண்டிப்பாக நல்ல ஒரு பீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இந்த வீடியோ முடிக்கும்போது இதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத காட்டிடுவேன். பட் இது வரைக்கும் நான் கேமராவில் போட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கல. ஸோ நீங்களும் சேர்ந்து, நான் உங்களோட சேர்ந்து தான் பார்க்க போகிறேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ பட் இதை வந்து நான் அங்கேயே வந்து ஓப்பன் பண்ணி எந்த மாதிரி இருக்குங்கிறத வேற ஒரு பேக்கை பார்த்துட்டு இந்த பேக்கை வாங்கிட்டு வந்தேன். ஸோ நீங்களும் போனீங்கன்னா இதே மாதிரி தருவாங்க. ஈவன் நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைனில் இது கிடைக்கும். பட் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ஆன்லைனில் வாங்கிக்கலாம். என்னால் இப்போ சொல்ல முடியாது சூப்பராக இருக்குது அப்படின்னு, பிகாஸ் நானே இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஒயர் இருக்குது, அதாவது கனெக்டர், அந்த சாஃப்ட் பாக்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒயர் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் முடிஞ்சால் கடைசியாக இது எவ்வளோ ஒயர் வந்து ஃபீட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை தனியாக வச்சுருவோம். ஸோ இதில் வாரண்ட்டி கார்டு இருக்குது. பட் எந்த அளவுக்கு இதை கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்க்க போனால் இந்த மாடலில் மொத்தம் 2 வரும், LED 5 and 3, 5 ஹோல்டர் வித் 3 ஹோல்டர்ஸ். ஸோ 3 ஹோல்டர்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம், வித் 5 ஹோல்டர்ஸும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 ஹோல்டர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா அந்த சாஃப்ட் பாக்ஸ்க்கான தேவையான மெட்டீரியல் எல்லாமே ஒரு பையில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் பாக்ஸ், அந்த டிஃப்யூசர், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த டிஃப்யூசரை வந்து இது மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா ஃபோக்ஸு. இது பார்த்து போனால் அந்த சாஃப்ட் பாக்ஸில் 4 இடத்துலையும் கம்பி மாதிரி போட்டு தான் நிற்க வைப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட் பாக்ஸுக்கு அந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோக் தான். ஸோ இதுக்குள்ளே 2 இருக்கும். இதில் 2 பீஸாக இருக்கும், அதை ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நான் காட்டுறேன். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஃப்யூசர் ப்ளஸ் சாஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தனித்தனியாக கிடச்சிரும். இது நீங்கள் மேனுவலாக தான் செட்டப் பண்ணணும். இன்கேஸ் செட்டப் பண்ணும் போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வாரண்டிலாம் கைமாவாது. ஸோ நிறையா பேர் இது வந்து ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணி கிழிச்சிடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே 5 LED பல்பு உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கிது. இந்த எல்இடியோட பல்பு பார்த்தோம் அப்படின்னா லூமினன்ஸ் வந்து 2500 வரைக்கும் இருக்குது. பட் ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சிம்பெக்ஸோட 25 வாட்ஸ் உள்ள ஒரு பல்ப் தான். ஸோ இது வந்து 2500 லூமினன்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே நல்ல பிரைட்டாக, அதாவது நமக்கு வீடியோக்கு தேவைப்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதோட ருபீஸ் என்னென்னா 580 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. பட்
அது அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 5 கிடைக்கும் இந்த பாக்ஸ்குள்ளேயே. சிம்பெக்ஸ் அப்படிங்கிற இந்த பிராண்டோட அந்த பல்ப் பார்த்தோன்னா என் கை பரிசுக்கு நல்லாவே இருக்குது, கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி ஒரு 5 கிடைக்கும். இந்த 5த்தையுமே நீங்கள் ஹோல்டரில் போட்டு 1 2 இல்லை 5யுமே கூட ஒரே நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளோட மெயின் ஐட்டம். ஸோ இதுதான் வந்து அந்த ஹோல்டர், இந்த 5 லைட்டையும் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்டர். ஸோ இதை தவிர இந்த பாக்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஹோல்டர் பார்த்தோம் அப்படின்னா இதோட பில்ட் குவாலிட்டி டீசெண்டாகவே இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரீமியம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இந்த ரேஞ்சுக்கு இந்த பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா சிம்ப்ளெக்ஸ் LED 5ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, 5 HD 5ன்னு போட்டிருக்காங்க. ஸோ 5 அப்படின்னா 5 ஹோல்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சைடில் இருக்கிறதுல தான் நம்ம சாஃப்ட் பாக்ஸ் மவுண்ட் பண்ணுவோம், நம்ம முன்னாடி காமிச்ச அந்த ஃபோக்ஸ் வச்சு. ஸோ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இதை நார்மலான ஒரு மவுண்ட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்க்க போனால் 3 லைட் இருக்குது. ஒரு லைட் போட்டால் 2 பல்ப் எரியும், இன்னொரு லைட் போட்டால் 2 பல்ப் எரியும். கீழே இருக்கிற இது போட்டோம் அப்படின்னா ஒரு பல்ப் எரியும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பவர் இன்புட், அதாவது பவர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் தெரியுமா, அந்த ஒரு ஒயர் வந்துச்சு தெரியுமா, அந்த ஒயரை இதில் கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் வந்து ஆன் ஆஃப் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ வெயிட்டும் பார்த்தோன்னா ரொம்ப வெயிட்னுலாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹோல்டரை ஜஸ்ட்டு சுற்றிட்டு இந்த இடத்துல லைட் ஸ்டாண்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோல்டரை வச்சு மேலே கீழே அந்த மாதிரி உங்கள் ஹேங்கிள் அப்படிங்கிறதையும் நவுத்திக்கலாம் இந்த சைடில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு. ஸோ பாக்ஸ் ஓகே, ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சிம்பிளான பாக்ஸ், மேலே வந்து 5 LED இருக்குமா 3 LED இருக்குமான்னு ஒரு டிக் போட்டிருக்கும். ஸோ சாஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் பேக்கேஜ் தான். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சிம்பெக்ஸோட ப்ரீமியம் Mark 3 அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இதோடைய இந்த பேக்கோடையே வரக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே காட்டுறேன். ஸோ ஈவன் நானுமே இது வரைக்கும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கல. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு தான் நமக்கு இதுக்குள்ளே வருது. பார்க்க போனால் இந்த இடத்துல இதோட டிசைனே வந்து நார்மல் ட்ரைபாட் மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் வந்து நார்மல் ஸ்டீலுக்கான ஸ்டாண்டு தான். ஸோ இதை வந்து நார்மலாக இந்த 3 பக்கம் இருக்குது, அந்த 3 பக்கத்தையும் பிடிச்சி இழுத்தாலே இது வந்து ஃபுல்லாக ட்ரைபாட் மாதிரி வந்துடும். பட் இது ட்ரைபாட் மாடல் கிடையாது, பட் ட்ரைபாட் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதை 3 லேயர்ஸ் ஆஃப் இதுன்னு சொல்லலாம். ஸோ 3 லேயர்ஸ் நீங்கள் வந்து பெருசு பண்ணிக்கலாம். அது ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ என்னோட ஹைட் எல்லாம் விட ரொம்ப பெருசாக இருக்கிற அளவுக்கு இது பெருசாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணோன்னே எவ்வளோ பெருசு போச்சு அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு பால் டைப் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நான் இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இது பண்ணுறேன். ஸோ அது அப்படியே வந்துடும். ஸோ இதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல என்ன அட்டாச் பண்ணணும்னாலும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணலாமோ அதை எல்லாத்தையுமே இந்த ஸ்டாண்ட் வச்சு பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சாஃப்ட் பாக்ஸ்க்காக இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம். இந்த ஸ்டாண்டில் இந்த சாஃப்ட் பாக்ஸ் வைக்கும் போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் மொத்தம் 3 சுவிட்ச் இருக்குது. இந்த கீழே இருக்கிற சுவிட்சை போட்டோம் அப்படின்னா ஒரு லைட் எரியும், மேலே இருக்கிறதெல்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா 2 லைட் எரியும். அதாவது இதில் 5 ஹோல்டர் இருக்கிறதுனால நீங்கள் 1 போடணுன்னா இதை போட்டுக்கலாம், அதே 2 போடணும் அப்படின்னா இதை போட்டுக்கலாம், 3 அப்படின்னா அதே காம்பினேஷன் தான் 2 + 3, அதே 4 அப்படின்னா இது 2 போட்டிங்கன்னா 4 எரியும். ஸோ 5மே வேணும்னா எல்லாமே ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளக் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி நார்மலாக இப்படி ப்ளக் பண்ண வேண்டிதான். ஸோ இதை ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒவ்வொரு லைட்டும் இதுக்குள்ளே போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே இதோட வந்த 5 LED பல்பு இருக்குது. ஸோ 5 ஹோல்டருக்கு 5 LED இருக்குது. நான் ஒவ்வொன்றா ஏற்கனவே எடுத்து காமிச்சேன். நான் ஒவ்வொன்றா எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் இந்த 5 LED பல்பையுமே இதில் போட்டுட்டேன். ஸோ இதை ஹோல்டரில் போட்டேன். இதை வந்து ப்ளக் பண்ணி இது எந்த அளவுக்கு வெளிச்சமாக எரியுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஓகே, இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு பல்பு மட்டும் நான் போட்டு காட்டுறேன். எப்போ பயங்கரமாக ஒரு வெளிச்சமாக இருக்குது. ஸோ இது ISO அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இதை வெளிச்சமாக்காக்க உங்களுக்கு வீடியோ தெரியாதுங்கிறதுனால ISOவை கம்மி பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ISOங்கிறத 400 மாற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து மெதுவாக தெரியும், அதாவது அந்த லைட் இல்லாமல் தெரியும். ஸோ இப்போ நான் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ ISO அப்படிங்கிறது 400ல் இருக்குது.
ஸோ இப்போ வந்து ஒரு லைட் போட்டிருக்கேன், சென்டரில் இருக்கிற லைட் எரியுது, மற்றதெல்லாம் சும்மா இருக்குது. இப்போது 3 லைட் போட போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 லைட் எரியுது. இதோட ஃபுல் பவர் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5 லைட் இப்போ எரியுது. ஈவன் இதுவுமே ரொம்ப எக்ஸ்போஷர் ரொம்ப தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் 400 ISOவில் தான் வச்சு உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஈவன் நான் இப்போ ISOவை கம்மி பண்ணி எந்த அளவுக்கு இது பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வந்து ISO 100 வச்சுருக்கேன், உங்களுக்கு எதுவுமே தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் ஒரு லைட், 2 லைட், 3 லைட். ஸோ 3 லைட் போட்டுட்டேன். இது எல்லாமே ஹாட் லைட்டு தான், அதாவது இன்னும் நான் அந்த சாஃப்ட் பாக்ஸ் போடலைங்கிறதுனால ஸோ இந்த மாதிரியான ஒரு லைட்டு தான் இது. நான் டைரெக்டாக கேமராவில் இல்லாமல் இப்போ என் ஃபேஸில் வந்து நான் அடிச்சு காட்டுறேன். ஸோ இது வந்து இந்த இடத்துல இருக்குது, ஜஸ்ட் என் ஃபேஸ் இங்கே இருக்குது, ISO 100ல் இருக்குது. இப்போ வந்து நான் என் சரௌண்டிங்கில் இருக்கிற லைட்ஸையும் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா என் சைடில் இருக்கிற எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டேன். ISO அப்படிங்கிறத 100ல் வச்சுருக்கேன். இதுக்கான லைட்டு தான் இது. இதுதான் சாஃப்ட் பாக்ஸ். இது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ நார்மலான ஒரு ஷீட்டு தான், ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். நார்மலாக எல்லா சாஃப்ட் பாக்ஸும் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி தான். ஸோ எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னா இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா தெரியும் என் பெருசுக்கு இருக்குது. அதாவது ஃபேட் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இந்த சாஃப்ட் பாக்ஸை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா அதுக்கான 4 ஒரு ஃபோக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா நார்மலான கம்பி தான் ஜாயினிங். ஸோ இது 2 ஜாயினிங், இது 2 ஜாயினிங். ஸோ சாஃப்ட் பாக்ஸில் 4 கார்னர் இருக்கும் கரெக்டாக. அதை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் 4 கார்னருக்கான ஒரு ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியலுக்கான குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அந்த சாஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறத போட்டாச்சு. ஸோ இது எனக்கு போடுறதுக்கே வந்து ஒரு 2 hours ஆயிருக்கு மெதுவாக வச்சு இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறதுக்கு. ஸோ இது என்னதான் பில்ட் குவாலிட்டி நல்லா இருந்தாலும் மெக்கானிசம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஹோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. பட் இதை வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு வளைவாக ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ மெக்கானிசம் அந்த அளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து இட் சர்வ்ஸ் தி பர்பஸ். இது வந்து பட்ஜெட் தான் அப்படிங்கிறதுனால அதை அவ்வளோவா சொல்ல முடியாது. ஸோ ஓகே, ஓரளவுக்கு நம்ம பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாஃப்ட் பாக்ஸுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கவர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குள்ளே சாஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிற மெயின் ஒரு விஷயம் இருக்குது. பார்க்க போனால் இது வழியாகவும் ரிஃப்ளெக்ட் ஆகும் லைட்ஸ். பட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட லைட்டை வந்து ஃபுல்லாக சாஃப்ட் பண்ணுறதுக்கான சாஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த வெல்க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த வெல்க்ரோவை இந்த இடத்துல இருக்கக்கூடியதில் ஒட்டுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இது. சாஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறத போட்டேன். ஸோ இவ்வளோ தான். இப்போ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 200 ISO வச்சு என்னோட 200D Mark 2ல் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என்னோட கரெக்டாக லெஃப்ட் சைடில் 4 பல்பு எரியிற மாதிரி சாஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்கேன். ஸோ இப்போது 4 பல்பு எரியுது. ஸோ ஒரே நிமிஷம், நான் இப்போ 5 பல்பு எரிஞ்சால் என்ன அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ISO 200ல் 5 பல்புமே எரிஞ்சிட்ருக்கு. எனக்கு கரெக்டாக லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை தவிர மற்ற இருக்கிற எல்லா லைட்டையுமே ஃபுல் ஆஃப் பண்ண போகிறேன். இருக்கிற எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ தான். இருக்கிற எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் பாக்ஸோட லைட் மட்டுமே இது. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா லைட்டுமே இந்த சாஃப்ட் பாக்ஸ்லேருந்து மட்டும்தான் வருது. ஸோ இதுதான் இதோட கிளாரிட்டி. ஓகே, நான் இப்போ 200 ISOவில் வச்சுருக்கேன். இதை நான் 400 ISOவுக்கு மாற்றி காட்டுறேன். 400 ISOவுக்கு மாற்றினேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி வருது. அகைன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ISOவை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இப்போ பார்த்தோன்னா ஜஸ்ட் 400 வந்து எனக்கு சூப்பராக இருக்குது. ஸோ 400 ISOவில் என்னால் யூஸ் பண்ண முடியுது இந்த சாஃப்ட் பாக்ஸ் வித்தவுட் எனி லைட் அப்படிங்கிறது. ஸோ இனிமேல் மேபி நம்மளோட சேனலில் வரக்கூடிய
கிளாரிட்டி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ இந்த சாஃப்ட் பாக்ஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இந்த ஸ்டாண்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியில தான் இருக்கு. பட் இது வந்து வெறும் ஸ்டீல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சாஃப்ட் பாக்ஸில் எனக்கு என்ன பிரச்சனைனா, இதோட செட்டப் பண்ணுறதுக்கு எனக்கு 2 hours ஆச்சு. 2 hours அப்படின்னா நான் அதிகப்படுத்தி சொல்லலை. ஸோ 2 hours எனக்கு ஃபுல்லாக ஆச்சு. இந்த வீடியோவில் நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், இது எப்படி செட்டப் பண்ணணுங்கிறத காட்டலாம்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. ஏன் அப்படின்னா எனக்கு 2 hours என்னால் வந்து ஃபாஸ்ட் மோஷனில் போட்டுலாம் காட்ட முடியாது. ஸோ 2 hours எனக்கு ஆச்சு அப்படிங்கிறதுனால செட்டப் மற்றும் எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஈவன் நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது இதே ரிசல்ட்ஸ் தான் எல்லாருமே சொன்னாங்க. பட் அப்போது வந்து நான் நினச்சேன், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, செட்டப் தானே, மேபி அவங்க பண்ண தெரியாமல் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் செட்டப் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் ஒன்ஸ் செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல. இனிமேல் நான் இதை எடுப்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். பட் இதே செட்டப் தான் இருக்க போது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எடுத்து போடணும்னா இந்த செட்டப் பாக்ஸ் செட் ஆகாது. ஒரு தடவை தான் நான் செட்டப் பண்ண போகிறேன், என் வீட்டில் தான் இருக்க போது, நான் எங்கேயும் யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் 5 LED சூப்பராக இருக்குது. ஸோ 5 LEDக்கான லைட் அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஈவன் ISO அப்படிங்கிறத நான் 400 வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் செக்அப் பண்ணிக்கிறேன். ஆமாம், ISO அப்படிங்கிறத நான் 400 வச்சுருக்கேன். ஸோ இந்த குவாலிட்டி தான் கிடைக்குமான்னு கேட்டோம்னா இல்லை, இன்னும் சூப்பரான குவாலிட்டி உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும் ஜஸ்ட் பை சேஞ்சிங் தி லைட்ஸ். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணுறேன், என்னோட லைட்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சாஃப்ட் பாக்ஸோட ஒரு ஒயர் வந்திருக்கு. அந்த ஒயரோட லென்த்துமே ஒரு ரூம் பெருசுக்கு வருது. ஸோ லென்த் பிரச்சனை இல்லை, பில் குவாலிட்டி பிரச்சனை இல்லை, ஸ்டாண்ட் பிரச்சனை இல்லை. அந்த லைட்டோட குவாலிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சூப்பராகவே இருக்குது. 5 பல்ப் இந்த பாக்ஸோடையே தந்துடுறாங்க. ஸோ 5 வோல்டர் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு லைட் வேணாலும், 2 லைட் வேணாலும், 5 லைட் வேணாலும், எவ்வளோ லைட் வேணும்னாலும் நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக மாற்றி போட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளோதான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பார்க்கும்போது 4800க்கு இது ஒரு நல்ல சாஃப்ட் பாக்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எக்ஸைட்டில் இந்த மாதிரி பல வீடியோஸோட நம்ம வந்துகிட்டே இருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை இந்த சேனலுக்கு வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க. கீழே போயிட்டு இது ஏன் பிடிச்சிருக்கு, ஏன் பிடிக்கல, இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை கீழே வேட்டால் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். உங்களுக்கு இன்கேஸ் இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூபர்ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸோ இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு சீப் சாஃப்ட் பாக்ஸ் அவங்களுக்கு வேணும், அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம். வாங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் இதே மாதிரி நம்ம சந்திப்போம்.